தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சென்ற நிகழ்ச்சி வரை 32வது அத்தியாயம் பார்த்தோம். இப்ப 33வது அத்தியாயத்தை ஹேமத் பந்த் எப்படி தொடங்குகின்றார்? எப்பொழுதும் போல அவர் துவக்கத்தில் இந்த வேதாந்த கருத்துக்களை எல்லாம் சொல்வார். அது பின்னால் அவர் வர்ணிக்க இருக்கக்கூடிய லீலைகளை ஒட்டியதாகவே அந்த கருத்துக்கள் அமைந்திருக்கும். இப்ப 32வது அத்தியாயத்தை எப்படி நிறைவு செய்தார்? உதிக்கான பிரமாண ஸ்லோகமான வாயுர் அனில மம்ருத மதேதம் பஸ்மாந்தகம் ஷரீரம் ஓம் கிருதோஸ்மர கிருதகம் ஸ்மர கிருதோஸ்மர கிருதகம் ஸ்மர, அந்த கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளை சாய் பயன்படுத்தினார். அந்த வார்த்தைகளோடு அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்தார். அதனுடைய தொடர்ச்சியாக உதியினுடைய சக்திகளை வர்ணிக்க முற்படுகின்றார் இந்த அத்தியாயத்தில். அதனால இந்த அத்தியாயத்திற்கு பெயரே உதியின் பிரபாவம் என்று அவர் பெயரிட்டிருக்கிறார். இந்த அத்தியாயம் மாத்திரமல்ல, அடுத்த அத்தியாயமும், இந்த 2 அத்தியாயங்களும் பாகம் 1 பாகம் 2 என்று அவர் சாய்லீலா பத்திரிகையில் எழுதும்போது எழுதினார். அதற்காக பெயர் உதியின் பிரபாவம் என்று பெயரிட்டார். இது கொஞ்சம் பெரிய அத்தியாயமாக 239 ஓவிகளில் மிக அற்புதமாக உதியினுடைய சக்தியை பற்றி வர்ணிக்கப்பட்டுள்ளது. சரி, இப்ப இந்த உதி என்று குறிப்பிடுகின்றோமே, இந்த உதியினுடைய தத்துவம் என்ன? அதை பத்தி நிறைய வேத கருத்துக்களை எல்லாம் ஹேமத் பந்த் கோடிட்டு காட்டுகிறார். உபநிடதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்றதெல்லாம் வர்ணிச்சுக்கிட்டே போறார். அதுல அதனுடைய தத்துவம் என்ன என்பதை மட்டும் நம்ம சாராம்சமாக தெரிந்து கொள்ள முற்படுவோம். உதி என்று சொன்னால் அது உன்னதத்தை தரக்கூடியதாக, உன்னதி என்ற வார்த்தையினுடைய அப்ரிவியேஷன் போல இருக்கின்றது. அதாவது உன்னதி என்றால் ஊதி என்று இருக்கின்றதல்லவா, இந்த இரண்டையும் சேர்த்து உதி என்று வைத்து விட்டார்கள். அப்ப உன்னதி என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்றம் என்று அர்த்தம். ஏற்றம்னா அந்த உதியினால் இந்த இகபர சுகங்கள் அனைத்தும் கிடைக்கும். என்ன அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் அது ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது, உலகாயத ரீதியாகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு பாபாட்ட போய் கேட்கும்போது பாபா உதியளித்து ஆசீர்வதித்தால் திருமணம் செய்து கொள்வதற்காக பாபாவின் ஆசீர்வாதம் அங்கு கிடைக்கின்றது. அதே போல ஆன்மீக ரீதியாக ஒரு யோக நிலையில் ஒரு சந்தேகத்தை கேட்கும் போதும் பாபா அல்லா பலா கரேகா என்று கூறி அந்த உதியை தரும்போது அவருக்கு ஆன்மீக ரீதியாக அந்த விளக்கம் கிடைக்கின்றது, சூக்ஷ்மமாக அவற்றை அவர் பெறுகின்றார். இப்படி ஆன்மீக முன்னேற்றத்தையும் அளிப்பதாக இருக்கின்றது. இரண்டிற்குமே பொதுவானதாக இந்த உதி விளங்குகின்றது. சரி, இப்ப ஏற்றம்னு சொல்லிக்கிட்டே போறோமே, அப்ப இது எதிலிருந்து வருகின்றது அப்படின்னா தீயிலிருந்து வருகிறது. சரி, ஏன் தீயிலிருந்து வருகிறது? பஞ்சபூதங்களில் தீ மாத்திரமே எப்பொழுதும் மேல் நோக்கித்தான் செல்லும். தண்ணீர் ஊட்டுனீங்கன்னா கீழே வந்துடும், காற்று பல திசைகளிலும் பரவும், ஆகாயம் வியாபித்து இருக்கும். ஆனால் பூமி நிலையாக இருக்கிறது. பட் இந்த மேல் நோக்கி செல்லக்கூடிய
அதாவது உன்னதி என்ற வார்த்தையை காட்டக்கூடியதாக எப்பொழுதுமே மேல் நோக்கியதாக இருக்கக்கூடியது தீ மட்டும்தான். அதனால பஞ்சபூதங்களில் அந்த தீக்குள் எதை கொடுத்தாலும் அது ஏற்றமடைய செய்கின்றது. அதனால தான் தீயினுடைய இதை வர்ணிக்கும் போது யாகங்களில் ஸ்வாஹா தேவி அக்னி தேவனுடைய மனைவி என்று கூறுவார்கள். அக்னி தேவன் எதை ஆகுதியாக கொடுத்தாலும் அதை அந்தந்த தேவதைகளிடம் கொண்டு சேர்க்கும் சேவையை செய்கின்றார் என்று சொல்லப்படுவதுண்டு. அக்னி தேவனுடைய மனைவியை குறிக்கும் விதமாகத்தான் ஸ்வாஹா என்று முடியும் விதமாக மந்திரங்களை சொல்லும்போது ஸ்வாஹா ஸ்வாஹா என்று சொல்லி அந்தந்த தேவதைகளுக்கு ஆகுதிகளை கொடுப்பது வழக்கம். அப்படி அந்த துணியை பராமரிப்பதை தினம்தோறும் செய்வதற்கு அக்னிஹோத்திரம் என்று பெயர். இந்த அக்னிஹோத்திரம் செய்யப்படும் போது அதில் இடப்படும் அனைத்தும் சாம்பலாக மாறுகின்றது. அப்ப இறுதியாக அது எந்த நிலையை அடைகின்றது என்றால் சாம்பல் நிலையைத்தான் அடைகிறது. எல்லா பொருட்களும் அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டது. அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் அந்த நித்தியம் அனித்தியம் என்று இரண்டு. நித்தியம் என்றால் மாறாதது, அனித்தியம் என்றால் மாற்றத்திற்கு உட்பட்டது. மாற்றத்திற்கு உட்பட்டது அனைத்தும் அழிந்தே தீரும். அதாவது விகாரம் அடையக்கூடிய அத்தனையும் அழிவை சந்திக்க வேண்டும். எதெல்லாம் விகாரம் அடையுதோ மாற்றம் அடைகிறதோ அது அனைத்தும் அழியப்பட வேண்டியது, அழியக்கூடியது. எது மாறாததோ விகாரம் அடையாததோ அது நித்தியமானது, அழியாதது. இது இரண்டையும் பகுத்தறிவதுதான் நித்திய அநித்திய வஸ்துக்களை பகுத்தறிவதுதான் விவேகம் என்று சொல்லப்படுகின்றது. அதை பற்றி எல்லாம் விவேகமும் வைராகியமும் தொடர்புடையதாக எப்படி இருக்கின்றது என்பதை ஹேமத் பந்த் மிக அற்புதமாக எளிமையாக விளக்கியுள்ளார். அதை பற்றி பார்க்க போகின்றோம். அப்ப இந்த தீயிடம் எதை கொடுத்தாலும் அது மாற்றி விடுகின்றது. என்னவாக மாற்றுகின்றது? சாம்பலாக மாற்றுகின்றது. ஆனால் சாம்பலை கொடுங்கள், அது சாம்பலாகத்தானே இருக்கும், சாம்பலாகத்தானே வெளியே வரும். அப்ப மாறாதது என்பது சாம்பல். எனவே மாறாதது என்பதால் அது நித்தியமானது. ஆனால் இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு பாருங்களேன், நம்ம எதை கொடுத்தாலும் ஒரு பேப்பரை நெருப்புல போட்டாலும் அது எரிந்து சாம்பலாகின்றது. இதுபோல என்ன பொருளை கொடுத்தாலும் மாற்றம் அடைகின்றது. எனவே இவை எல்லாம் அநித்தியமானவை. ஆனால் மாறி வருகின்ற இறுதி பொருள் இருக்கின்றது அல்லவா, அது நித்தியமானது. அதனால தான் நித்தியமானது எனும்போது இறுதி என்ற ஒரு பொருளும் அதற்கு இருக்கின்றது. இறுதியான வடிவம் அது. எதை எரித்தாலும் இறுதி வடிவம் சாம்பல். அப்ப இறுதி என்பதற்கு பரம் என்று குறிப்பிடுவார்கள். ஆக நித்தியமானதாக மாற்றக்கூடிய அந்த புனித பணியை நெருப்பு செய்கின்றது. ஆக பரமானது இது. இப்ப இந்த உதி என்பதற்கு ஏற்றத்தை தரக்கூடியது, எல்லா விதமான அனித்தியங்களையும் நித்தியமாக மாற்றக்கூடியது. அதாவது சத்வத்சுவாக மாற்றக்கூடிய, சத் என்றால் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியது, அப்படி மாற்றக்கூடிய பணியை செய்யக்கூடியது அந்த அக்னி. இப்ப இந்த உதிக்கு முன்னர் விபு என்ற வார்த்தை சேரும்போது அது விபூதியாகின்றது. ஆனால் விபூதி என்பது ஏதோ வேறு ஒன்று அல்ல. உதிக்கு பல திருநாமங்கள். உதி, விபூதி, பஸ்மம், ரக்ஷை, இதுபோல பல பெயர்கள் அதற்கு சொல்லப்படுகின்றது. இதுல ஒவ்வொன்றுமே ஆழமான பொருள் கொண்டதாக இருக்கின்றது. இதை அனைத்தையுமே ஹேமத் பந்த் விவரித்துள்ளார். இப்ப இந்த விபூதி எனும்போது விபு என்ற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் குறைந்தபட்சம் 3 பொருள்கள் சொல்லப்படுகின்றது. ஏனால் அதையும் தாண்டி புகழ் என்றெல்லாம் பல பொருள் குறிப்பிடப்படுகின்றது. முக்கியமாக பரமானது, அதாவது உயர்வானது. பரம்பொருள்னா சொல்றோம் உயர்வானவர்னு, அதுபோல பரமானது. அடுத்தது இறுதியானது, அல்டிமேட் திங். இறுதியாக அந்த வடிவத்துக்கு தான் போகுது, அதற்கு பெயரும் விபு. மூன்றாவதாக சக்தி வாய்ந்தது, மிகுந்த சக்தி படைத்தது. எனவே இந்த உதி என்னும் வார்த்தையோடு
விபு எனும் இந்த முன்னொட்டு அடைமொழிகள் ஏன் சேர்க்கப்பட்டுள்ளன என்றால், விபூதிக்கு அவ்வளவு மகத்துவம் உண்டு. அது இம்மை மறுமை இரண்டிற்கும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மாத்திரமல்ல, உதி பஸ்மம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதாவது சாம்பல் பஸ்மம் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த வார்த்தை சாம்பலை பஸ்மம் என்று. அப்ப பஸ்மம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, பஸ் ம. பஸ் என்பது ப ஸ்ம என்று இரண்டாக பிரிக்க வேண்டும். ப என்றால் பரத்சனம், ஸ்ம என்றால் ஸ்மரணம். பரத்சனம் என்றால் அழிவு, ஸ்மரணம் என்றால் நினைவு. அதாவது பஸ்ம என்னும் போது அழிவை நினைவூட்டுவதாக கருதப்படுகிறது. அதனாலதான் சாம்பல் என்றாலே அது பஸ்மம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னா அது அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையில் அது மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியது, சாம்பல் மாத்திரம்தான். அதனால இந்த பஸ்மம் என்ற வார்த்தை ரொம்ப ஆழமான பொருள் கொண்டதாக பயன்படுத்தப்படுகிறது. சரி, இது ஏன் இப்படி பயன்படுத்தப்படுகிறதுங்கிறதுக்கு ஹேமத் பந்த் வேறு சில உதாரணங்களை எல்லாம் சொல்கின்றார். என்ன சொல்றாருன்னா, இந்த உடலுக்கு சரீரம் என்று ஒரு பெயர். அப்ப சரீரம் என்ற சமஸ்கிருத வார்த்தையினுடைய பொருள் சரிந்து விழக்கூடியதுன்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உடல் நொடிக்கு நொடி அழிந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு உடலும் இறப்பை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது ரொம்ப வேகமாக. அதனாலதான் அதனுடைய வாழ்நாள் குறுகிய கொண்டே வருகின்றது. ஒவ்வொரு கணமும் நம்முடைய உடல் சரிந்து கொண்டிருக்கின்றது. அதை உணர்த்தும் விதமாக இடப்பட்ட பெயர்தான் சரீரம். அப்ப இந்த சரீரம் யாக்கை நிலையாமை என்று தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் போற்றி அதை பற்றி குறிப்பிட்டு ஏராளமான பாடல்கள் புனையப்பட்டுள்ளது. அப்படி இந்த உடல் அழியக்கூடியது. அதை நினைவூட்டும் விதமாக, அதாவது ஸ்மரிக்கும் விதமாக, அதை நினைவூட்டும் விதமாக இந்த உடல் ஒரு நாள் சாம்பலாகி போகும் என்று நினைவில் வைப்பாயாக என்று குறிக்கும் விதமாக பஸ்ம என்று அது முடிவு செய்யப்படுகிறது. அதாவது பஸ்மமாகிவிடும், அதை நினைத்து நீ ஜாக்கிரதையாக நடந்து கொள், ஆன்மீக ரீதியில் முயற்சி செய்து ஆன்மீக முன்னேற்றத்திற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தும் விதமாக சொல்லப்படுகின்றது என்றெல்லாம் ஹேமத் பந்த் குறிப்பிடுகின்றார். அப்ப இந்த உதி என்ற வார்த்தை இத்தனை பொருள்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதை அப்படியே தொகுத்து சொல்ல வேண்டும் என்றால், உதி என்றால் உன்னதி, அதாவது ஏற்றம். என்ன ஏற்றம்? இகபர சுகங்கள் அனைத்தும் கொடுக்கும். அதாவது இவ்வுலக பொருட்களையும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது, ஆன்மீக ரீதியாக மறு உலக நன்மைகளையும் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆக அது உன்னதி. விபூதி எனும்போது பரமானதாக இறுதி பொருளாக இருக்கின்றது, உயர்வானதாக இருக்கின்றது, இறைவனை அடைவதற்கு உதவிகரமாக இருக்கின்றது. அதே போல பஸ்மம் என்று சொல்லும்போது நாம் நம்முடைய உடல் அழியக்கூடியது என்று நினைவில் அகங்காரமற்று அகங்காரத்தை அழித்தவனாக ஆன்மீக ரீதியில் நடைபோட வேண்டும் என்று காட்டுவதாக, நினைவூட்டுவதாக அமைந்துள்ளது. இதை தவிர ரக்ஷை என்றும் அதற்கு ஒரு பெயர். ரக்ஷை எனும் போது இந்த பாதுகாப்பானது என்று அர்த்தம். அது அளிக்கப்படும் போது அவர்கள் இவ்வுலக நன்மைகளையும் பெறுவதோடு பாதுகாப்பையும் அடைகின்றார்கள் என்று ஹேமத் பந்த் குறிப்பிடுகின்றார். எனவே அதற்கு ரக்ஷை என்றும் ஒரு திருநாமம் சொல்லப்பட்டுள்ளது. இப்படி நிறைய பெயர்களால் இது அழைக்கப்பட்டாலும் அதனுடைய சாராம்சம் என்று குறிப்பிடும்போது ஜகத் மித்யா, பிரம்மம் சத்யா. அதாவது பிரம்மம் மட்டுமே உண்மை, உலகம் பொய்யானது என்ற கருத்தை காட்டக்கூடியதாக அமைந்துள்ளது. இப்போ உலகத்தை எப்படி சொல்லுவோம்? துனியான்னு சொல்லுவோம். இந்த துனியாவை பாபா துணிக்குள்ளிட்டார். உலகத்தையே நெருப்புக்குள்ள இட்டு, நிலையற்ற உலகத்தை நெருப்பில் இட்டு நிலையான உதியாக, நிலைத்திருக்கக்கூடிய உதியாக அனைவருக்கும் வழங்கினார் என்று வர்ணிக்கின்றார்கள். ஆக இந்த உதியினுடைய முக்கியத்துவம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது. அதனால தான் பாபா அவருடைய திருவாய் மொழிகளில் உதி நான் விட்டு செல்லும் சர்வரோக நிவாரணி
என்று பாபா குறிப்பிட்டார். நம்ம ஏற்கனவே வேறு வேறு லீலைகள் எல்லாம் பார்த்திருக்கோம். குறிப்பாக பாபா ஒரு தன திரையோதசி அன்று, தீபாவளிக்கு முதல் நாள் அன்றைய தினம் பாபா தன்னுடைய திருக்கரங்களை ஒரு குழந்தையை காக்கும் பொருட்டு தன்னுடைய திருக்கரங்களை நெருப்பிற்குள் இட்டு விட்டார். கை வெந்து அப்படியே தீக்காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவமானது அந்த துணிக்கு தன்னுடைய உடலையே தியாகம் செய்து, நெருப்பிற்கு தன்னுடைய யோகத்தினால் பக்குவப்பட்ட உடலை தியாகம் செய்து பாபா சக்தி அளித்ததாக கருதப்படுகிறது. அதனால தான் அந்த உதிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது. ஷிரடியில் சாய் பக்தர்கள் அறிந்திருப்பார்கள். எவ்வளவு நேரம் வரிசையில் நின்றாலும் ஒருவருக்கு ஒரு பாக்கெட்டு, அந்த சின்ன பொட்டலத்தில் தான் அந்த உதி கிடைக்கும். அது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. அதனுடைய சக்தி அபரிமிதமானதாக இருக்கின்றது. எனவே பாபா உதிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். என்ன முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படிங்கிறது, அவர் தட்சணையாக பணத்தை பெற்றார். நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே தட்சணையின் மகத்துவம்னு முந்தைய அத்தியாயங்களிலே பல லீலைகளை பார்த்திருக்கின்றோம். அப்படி வாங்கிய தட்சணையிலிருந்து விறகு வாங்கினார். தட்சணை பணத்திலிருந்து சில பக்தர்களுக்கு பிரித்து கொடுத்தது போக அவர் விருப்பப்படி பணத்தை விநியோகம் செய்தார். எஞ்சிய பணத்திலிருந்து விறகு வாங்கினார். பாபா தன் சொந்த பயன்பாட்டிற்கு எதையும் பயன்படுத்தவில்லை. முழுக்க விறகு வாங்கி ஏராளமான விறகு அங்கு அடுக்கப்பட்டிருக்குமா. ஏன் அவ்வளோ விறகு வாங்கி அடுக்குனாரு, அதுவும் குறிப்பாக தட்சிணை பணத்திலிருந்து என்றால், தட்சிணையிலிருந்து பெற்ற பணத்தை கொண்டுதான் இந்த துணியை வளர்த்து அதிலிருந்து உதியை எடுத்தார் என்று ஹேமத் பந்த் குறிப்பிடுகின்றார். அதாவது தட்சிணையும் உதியும் சேர்ந்து அவை இரண்டும் இணைவது விவேகமும் வைராகியமும் இணைவது என்று கூறுகின்றார். இங்க ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபா ஸ்ரத்தா சபூரி என்ற இரண்டை பற்றி பல முறை வலியுறுத்தி சொல்லியுள்ளார். அது நம்பிக்கை, பொறுமை என்று நம்மால் சொல்லப்படுகின்றது. இந்த ஸ்ரத்தாவுக்கும் சபூரிக்கும் இது ஒரு பேர், இது ஒரு ஜோடி. ஸ்ரத்தா சபூரி ஒரு ஜோடி, விவேகம் வைராகியம் மற்றொரு ஜோடி. இது ரெண்டுக்கும் என்ன அடிப்படையான வேறுபாடு என்றால், ஸ்ரத்தாவும் சபூரியும் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரின்னு பாபா சொல்லியிருக்கார். ஆனால் விவேகமும் வைராகியமும் அப்படி அல்ல. அவை இரண்டும் தனித்தனி. இரண்டும் இருந்தால், இணைந்தால் மாத்திரமே ஆன்மீக முன்னேற்றம் துரிதமாகும், பிறவி பெருங்கடலை கடக்க முடியும். இதுதான் அந்த சாராம்சம். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, நமக்கே தெரியும், நம்பிக்கையும் பொறுமையும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அதில் ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொன்று வந்துருமா. அதை தான் அவர் அப்படி சொல்றாரு, ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரின்னு ஏன் சொல்றாருன்னா, நான் நம்பணும்னா என்கிட்ட பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்பிக்கை இருக்கும். இது ரெண்டுமே ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரி. ஆனால் விவேகம் இருந்தால் வைராகியம் இருக்கும் என்று சொல்வதற்கில்லை, வைராகியம் இருந்தால் விவேகம் இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. இன்னமும் சொல்ல போனால், விவேகமற்ற வைராகியத்திற்கு வேறு பெயர், அதுக்கு பேர் பிடிவாதம்னு பேர். நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர், நான் ரொம்ப வைராகியமாக முடிவு பண்ணிட்டேன், இந்த சட்டையை தான் எடுக்கிறதுன்னு அப்படின்னு பேசுவாங்க. அதற்கு பெயர் வைராகியம் அல்ல, அதற்கு பெயர் பிடிவாதம் அல்லது திடமான ஒரு சிந்தனைன்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் அதிகபட்சம். எங்கு விவேகம் இல்லையோ அங்கு வைராகியம் இல்லை. ஏன்னா விவேகம் இல்லாத போது அதை வைராகியம் என்று சொல்ல முடியாது, அது பிடிவாதம்னு தான் அதுக்கு பெயர். அதுதான் ஹேமத் பந்த் என்ன குறிப்பிடுகின்றார், பக்தர்களிடமிருந்து தட்சிணை வாங்கும் போது அதை எதனுடைய அடையாளமாக வாங்கினார் என்று ஏற்கனவே சொன்னார். பற்றின்மையின் அடையாளமாக வாங்கினார், வைராகியத்துக்கு அடையாளமாக அதை வாங்கினார்னு சொன்னார். அப்ப அதிலிருந்து உதி வரும்போது உதி எதை காட்டுகின்றது, விவேகத்தை காட்டுகின்றது. அப்ப விவேகமும் வைராகியமும் இணைய வேண்டும் என்பதற்கு தட்சிணையும் உதியும் இணைய வேண்டும். அதனால்தான் தட்சிணையை வாங்கினாரு, உதியை கொடுத்தாரு. இது மிக ஆழிய பொருள் கொண்டதாக ஹேமத் பந்த் அவர்களால் இங்கு வர்ணிக்கப்படுகின்றது. அதாவது அவர் இந்த 33வது அத்தியாயத்தினுடைய 19வது ஓவியில் மிக குறிப்பாக சொல்கின்றார்.
இந்த இரண்டும் இணைந்தால் மாத்திரமே பிறவி பெருங்கடலை கடப்பது சாத்தியப்படும் என்று. இது பாபா வேறு ஒரு தருணத்திலேயே இதை பற்றி வர்ணித்திருக்கின்றார். அதாவது கடவுள் யார் மீது திருப்தி அடைகின்றாரோ, யாரிடம் மிகுந்த அன்பு கொள்கின்றாரோ அந்த மனிதனுக்குத்தான் விவேகத்தையும் வைராகியத்தையும் கொடுக்கின்றார் என்று. நம்ம உலகாயத பார்வையில் அந்த மனிதன் என்ன இப்படி இருக்காரு, எதுலையுமே பற்று இல்லாமல் இருக்காரு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலகாயத பொருள்களில் பற்று இல்லாமல் இருந்தாலும் அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்று பாபா குறிப்பிடுகின்றார். என்ன வரப்பிரசாதம்? கடவுளே எந்த மனிதன் மீது அவர் அன்பு கொள்கின்றாரோ, ஆசை கொள்கின்றாரோ, எந்த மனிதனை உயர்த்த வேண்டும் என்று எண்ணம் கொள்கின்றாரோ அவனுக்கு விவேகத்தையும் வைராகியத்தையும் கடவுள் அளிக்கின்றார் என்று பாபாவே குறிப்பிட்டிருக்கார். ஆக இந்த உதியினுடைய முக்கியமான தத்துவார்த்தம் இப்படி இருக்கின்றது. இதுல பாபா ஷீரடியில் இருக்கும்போது எல்லா பக்தர்களுக்கும் எப்பொழுதும் உதியை கொடுத்தாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா வெளியூரில் இருந்து வரும் பக்தர்களுக்கு குறிப்பாக அவர் ஒவ்வொரு முறை காலை மதியம் மாலைன்னு வரும்போதெல்லாம் உதியை கொடுக்கல பாபா. உதி விநியோகம் அப்படி செய்யப்படவில்லை. ஆனால் அவர்கள் ஊருக்கு செல்வதற்கு அனுமதி கேட்கும் போது, ஏன்னா நமக்கு தெரியும் பாபாவினுடைய அனுமதி இல்லாமல் யாரும் ஷிரடியை விட்டு புறப்பட முடியாது. அப்ப அந்த வெளியூரில் இருந்து தரிசனத்திற்கு வந்த அன்பர்கள் ஊருக்கு புறப்பட அனுமதி கேட்கும் போது பாபா அந்த உதியை கொண்டு வா என்று சொன்னால் அனுமதி கிடைத்து விட்டது என்று அர்த்தம். அதையே வேறு விதமாக சொன்னால் வேறு நேரங்களில் உதியை பாபா கொடுப்பதில்லை. அவர்கள் ஊருக்கு புறப்படும் போதுதான் கொடுக்கிறார் வெளியூர் அன்பர்களுக்கு. ஆனால் உள்ளூர் பக்தர்களை பொறுத்தவரையும் அப்படி இல்லை. அவர்களுக்கு பல தருணங்களில் அவர்கள் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் கொடுத்தார். இப்ப இது இரண்டையும் இணைத்து பார்க்கும்போது பாபா உதியை பஸ்மமாக, அதாவது அழிவை நினைவில் கொள்ள வேண்டும் என்று காட்டும் விதமாக, அதுவும் குறிப்பாக அனைத்து பக்தர்களும் தங்கள் இல்லத்திற்கு செல்வதற்கு முன்னதாக கொடுத்தார். அதுதான் உதியை கொடுத்து அவர்களிடம் விவேகத்தை விதைக்க முற்பட்டார். இந்த உலகம் அழியக்கூடியது, அதனால் அகங்காரமற்று இறைவனை நோக்கியவராக ஆன்மீக பாதையில் நடைபோட வேண்டும் என்று உணர்த்துவதற்காக பாபா உதியை கொடுத்தார் என்பது ஹேமத் பந்தினுடைய தீர்மானமாக அமைந்துள்ளது. அப்ப இவ்வளவு பண்றாரு பாபா. ரொம்ப சந்தோஷமான குதூகலமான மனோநிலையில் இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாராம். அது என்ன பாட்டுன்னு சொல்றாரு. ரமதேராம் ஆயோஜி ஆயோஜி உதி அங்கி கொனியா லாவோஜி ரமி சுத்தராம் பாரி பாரி உதிய கோனி சீலவதாயே. அதாவது, ஓ நெஞ்சை எல்லும் ராமா, ஓடிவா ஓடிவா, விபூதியால் விபூதியை கோணி கோணியாய் நிரப்பிவா, மகிழ்விக்கும் ராமா, மீண்டும் மீண்டும் விபூதி மூட்டைகளை கொண்டு வா என்று ஆனந்தமாக பாடுவாராம். அப்படி பாபா உதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். ராமபிரானே கொண்டு மூட்டை மூட்டையாக உதியை கொடுப்பதாக அங்கு உருவகமாக குறிப்பிட்டார். அதாவது அந்த பாபா வளர்த்த அந்த துணியானது அது பிரசவித்த உதி மூட்டைகளை கணக்கில் கொள்ள முடியாது என்று ஹேமத் பந்த் குறிப்பிடுகின்றார். அப்ப இதனால என்ன உதியினுடைய முக்கியத்துவம் கருதி பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் 5 திருநாமங்களை சாய் சகஸ்ர நாமாவளியில் குறிப்பிட்டுள்ளார். அவை என்ன என்பது பற்றியும், மேலும் இந்த உதியினால் என்னென்ன அற்புதங்கள் பக்தர்களுக்கு செய்து அவர்களுக்கு நன்மை அளிக்கப்பட்டது என்பதை பற்றியும் நாம் இனிவரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.